ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்கில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் சுட சுட ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 4லேருந்து 5 முட்டையை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இது நல்லா பொடியா துருவோம்ல, அதில் துருவிக்குங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதுலேயே கொஞ்சமாக கோஸ் நல்லா துருவிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு குடமிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவோ குறையவோ சேர்த்துக்குங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்குங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 பிரெட்டை நான் நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரெட்டு தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு நம்ம தனியாக பிரெட் கிரம்ஸ் வாங்க வேண்டாம். நம்ம வீட்லேயே மிக்சியில் போட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்போ தான் அதில் இருக்க தண்ணி எல்லாம் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பால்ஸா உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உருண்டை பிடிச்சிட்டு இதை தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ இன்னொரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே பொடியா கட் பண்ண கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிட்டு இதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. இப்ப தண்ணி ஊற்றி இது நல்ல ஒரு திக்கான பேட்டரா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம ரெடி பண்ணி வச்ச ஒரு உருண்டையை எடுத்து இந்த மைதா மாவுல டிப் பண்ணிக்குங்க. ஒரு ஸ்பூன் வச்சு டிப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஆயில்ல போட்டுருங்க. இது தனியாலாம் நம்ம எடுத்து வைக்க முடியாது. அட்டன் டைம்ல டிப் பண்ணி நல்லா ஆயில் சூடு பண்ணிட்டு அதுல போட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா கிறிஸ்பியா நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.